வணக்கம். மற்றொரு உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் மசந்தரான் மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 4.6 ரிக்டர் அளவில் பதிவானதாக கூறப்படுகின்ற நிலையில் ஈரான் அணுகுண்டு சோதனை நடத்துகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் மசந்தார் மாகாணத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நேற்றிரவில் திடீரென்று நில அதிர்வு பதிவாகி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்திருந்தனர். உடனடியாக அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்து தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. இவை தொடர்பான செய்திகள் சர்வதேச ஊடக பரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை ஈரான் ஊடகங்கள் உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இது பற்றி ஈரானுடைய ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தலைநகர் தெஹ்ரானில் 4.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஒன்றும் பதிவாகவில்லை, அத்தோடு சேதங்கள் ஒன்றும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கிறது என கூறப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய ஈரானிய அரசு ஊடகங்கள் கூறக்கூடிய விடயங்களாக நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. இவ்வாறு ஏற்படுவது அவ்வப்போது வலிமையாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக மார்ச் மாதம் 3ஆம் தேதியில் தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஹெராஜ் பகுதியில் 4.3 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இதனால் தற்போது தெஹ்ரான், மசந்தரான், ஹோம் மாகாணம் மற்றும் அல்ஃபோர்ட்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தின் அவசர குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஈரான் தற்போது அணுகுண்டு சோதனையை நடத்துகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கின்ற வகையில் செயல்பட்டு வருகிறது என்று சொல்லி சந்தேகமும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளதோடு ஈரான் மீதான போரை தொடங்கியிருந்ததும் இதன் பின்னணியிலான ஒரு விடயமாக இருக்கிறது. அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக இந்த செறிவூட்டத்தக்க ஜுரேனியத்தை ஈரான் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது. அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த ஜுரேனியத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அதற்கு உடன்படவில்லை என்ற அடிப்படையில் தான் போர் தொடர்ச்சியாகவே நீண்டு கொண்டு செல்கிறது. தற்போது அணுகுண்டு சோதனையை ஈரான் நடத்துகிறது என்ற ரீதியில் இதனால் தான் இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலேயும் சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை நிலை தற்போது வரை தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை பலம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இவை பற்றிய பேச்சுக்களும் தற்போது சர்வதேச ஊடகங்களில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக தாங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய இலக்குகளை இன்னும் அடையாத நிலையில் ஜனாதிபதி ஒரு ஒப்பந்தத்தை ஈரானுடன் செய்து விடுவாரா என்ற ஒரு அச்ச நிலை என்பது இஸ்ரேலிய தலைவர்களுக்கு காணப்பட்டது. அமெரிக்க உளவுத்துறை ரகசியங்கள் குறித்து அந்த அதிகாரிகள் சிலர் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய தங்களின் 33 ஏவுகணை தளங்கள்ல 30 ஈரான் மீண்டும் கட்டமைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடந்த வாரம் கசிந்திருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்தின் குறிப்பு ஒன்றில் ஈரான் போருக்கு முந்தைய தனது ஏவுகணை கையிருப்பில் ஏறத்தாழ 70% நகரும் ஏவுகணை செலுத்தும் கருவிகளின் கையிருப்பில் 75% தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றே கூறப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் தற்போது அவர்களுடைய கைகளில் ஏவுகணைகளுக்கான எந்த ஒரு விடயங்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுடைய இராணுவ திறன்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்பினுடைய பாதுகாப்பு செயலாளர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய நிலத்தடி ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவுதள வசதிகளில் சுமார் 90% அணுகளை மீண்டும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பு என்பது அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அதனுடைய கடற்படை என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக தொடர்ச்சியாகவே கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். போர் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்த பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு முன்பதாகவே ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு விடுவாரோ என்று ஒரு அச்சம் என்பது எப்போதுமே இஸ்ரேல் தரப்பினருக்கு இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் ராணுவம் தொடர்பில் அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையற்றவை என்றே வெள்ளை மாளிகையும் பென்டகனும் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியாக இருக்கும் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி நிற்கின்றது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் போது ஈரானுடைய
ராணுவ ரீதியாக நசுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டு விட்டது என்றும், அவர்களுடைய உற்பத்தி வசதிகள் அகற்றப்பட்டது என்றும், அவர்களுடைய கடற்படை மூழ்கடிக்கப்பட்டது, மேலும் அவர்கள் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரி ஆவேசமாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் இந்த போர் நிலைமையானது நாளுக்கு நாள் அந்த அவர்களுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் இழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் எப்படியாக மாறும், நிச்சயமாக யாருடைய கை ஓங்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.